முதல்ல பிறந்த நாள் ஸ்வீட் கொடுப்பா. அதுக்காக அது வந்திருக்குதே. ஸ்வீட் கொடுக்கதா? ஆமா, எப்பயும் வராது. ரொம்ப நன்றிமா. இந்த தடவை சூப்பர், வாழ்த்துக்கள். கொடுத்துட்டு போகும்போது வாங்கிக்கிறோம். மதுரை வீரன் தானே. ஆமா, அப்படிதான் ட்ரைனிங் பண்ணிருக்கோம். ஏன்னா அடுத்த ஆளுக்கு வேணும். ஓபன் பண்ணிடுறாங்க. ஏன்னா போன வருஷம் வாங்குனது. அப்படியா? போன வருஷம் வாங்குனதா? 2018 போட்டுருப்பாரு. அவ வச்சிருக்கோம் 17. ஆமா, அதுக்கு முன்னாடி வாங்கி. அப்பா பாத்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கர ஏதாச்சும் ஒரு நகைச்சுவை வைக்கிறாரு, காமெடி பண்றாரு. சோ வீட்லயும் எப்பயும் அப்படிதானா, இல்ல எப்பாச்சும் கோவம்லாம் படுவாரா? கோவம்லாம் படுவோம். என்ன விஷயத்துக்கு? ஆனா கோவம் வந்து பாக்குறது ரொம்ப ரேர் தான். ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்துல ஏதாவது சொதப்பிட்டோம்னா மட்டும் கொஞ்சம் கோவம் வரும். கடைசியா நீங்க கோவப்பட்டு பார்த்தது அப்பாவை எப்பாச்சு? எப்போ அப்பா இந்த மூட்ல வந்தா வீட்டே அமைதியாகும்? வீடே அமைதியாகும் ரிசல்ட் டைம் தான். படிப்புல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானே. பொதுவாகவே நான் எந்த அளவுக்கு நீங்கள் ஹியூமராக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கோவம். ஸ்டேஜில் ஒரு விஷயம் முறையாக நடக்கலைன்னா, பட்டிமன்றம் போகும்போது யாராவது தண்ணியை போட்டு அலம்புறேன்னா மைக்கவே எல்லாம் போட்டு கிளம்புங்களா எந்திரி அப்படிலாம் வந்திருக்கேன். சரி, ரொம்ப தொடர்ந்து திருப்பாச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் கிளம்பிட்டேன் வண்டி எடுத்து. அப்படிலாம் சார் ஏன்னாங்க ஊரில் 3/4 பேர் போலீஸ்ன்றீங்க, அது ஏன் அப்படி கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது? இது மாதிரி இந்த டிசிப்ளின் ரொம்ப இருக்கும். சரி சரி. அந்த ஒழுங்கு இல்லைன்னா நம்மளுக்கு பயங்கரமான கத்திரமானலாம் இருக்கும். எனக்கு கீழே எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு சாப்பிட்டுட்டே ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பாப்பா அவங்க 2 பேர் தான் உதவி செஞ்சாங்க, வந்து பரிமாறினாங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைங்களாம் சமைக்க தெரியல. இது நல்ல கெஸ்ட்டுகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகா அந்த ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி இவங்களே ஸ்வீட் செய்வாங்க. அப்படியா? உண்மையாவா? நீங்க வர்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அழகா செஞ்சிருப்பாங்க. சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வர முடியாது. மதுரை வீரன் தானே. டெக்கரேஷன் பண்றது, வீடை இப்போ நீங்க வரீங்கன்னா நீட்டா ஆக்குறது எல்லாமே ஒரு தடவை சொன்னோம்னா பக்கா வச்சு அதை டிஸ்பிளே பண்ணி. சூப்பர். அப்படியா? அடடா. நானே சொல்றனால நீ எதுவுமே பொய் நீங்க எதுவுமே ஆச்சரியமா பாக்க யாரும் சொல்லுவீங்க உங்கள? ஆமா அப்படி சொல்லணும்ல. என் பேர் வந்து யாழினி ஸ்ரீ. யாழினின்னு வந்து அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பேர். யாழினின்னு வந்து காலேஜ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல நான் வச்சதுக்கான ரீசன் வந்து அது அப்ப அசத்த பேர் பண்ணும்போது தான் பிறந்துச்சு. அது சரி, அசத்த பேர் நிகழ்ச்சி பண்ணும்போது அப்போ அந்த டைரக்டர் தான் நாங்கள் ஒரு நல்ல தமிழ் பேரை தேடி அவரும் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால மேக்சிமம் யாழினி என்ற பேர் இலங்கையில் அதிகமாக இருக்கும். அந்த யாழ் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னா அது இனிமையான ஒரு விஷயம் இதுன்ற ஒன்று. தமிழ் பேர் நல்ல தமிழ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமான பேரை வைக்கணுன்றதுக்காக அது வச்சது. என் பேர் வந்து முத்துராஸ்ரீ. முத்து வந்து டாடியோட பேர்ல இருந்து எடுத்தது முத்து. அதுக்கடுத்து ரா வந்து எங்க தாத்தா பேர் ராமசாமி, ஸோ அதுல இருந்து எடுத்தது, அதனால முத்துராஸ்ரீ. அப்புறம் ஸ்ரீ வந்து சரி, அது சிரிச்சிட்டே இருக்குன்றது கேட்டு கோவப்படாம ஸ்ரீன்றது அது ஒண்ணு. இதுல நிறைய பேர் இருக்கும். முத்து என் பேரு முத்தையா, எங்க குலசாமி பேர் முத்தையா. அதுல இருந்து எனக்கு முத்துன்ற எங்க ஊர்ல பிறந்தா யார் பிறந்தாலும் அந்த முத்துன்ற பேர் எல்லாம் இருக்காது. பையன் பிறந்த ஏதோ ஒரு இருக்கணும். அதான் அந்த குலசாமி கொடுக்குற மரியாதை. அதுக்கடுத்து ராமசாமி, இப்படி 3 சேர்த்து எங்க அம்மா பேரும் முத்துருலை. அப்ப அதுக்குள்ள அவ்வளவு பொருள் இருக்கு. ஒரு பேருக்குள்ள நிறைய பேர்கள். சரி, இப்ப பசங்க 2 பேருமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அஸ்தபோது யார் அப்போ முதல் குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் இவங்க பிறக்கும் போது இவங்க உங்களுடைய 2 ஸ்டேஜுமே பார்த்திருப்பாங்க. லைக் ஒரு சின்ன வீட்டுல நீங்க இருக்கும் போது இவங்க இருந்திருப்பாங்க, அடுத்தடுத்து உங்களுடைய அந்த ஒரு முதல் காரை பார்த்திருப்பாங்க, ஒரு சின்ன வீடு, அதுக்கப்புறம் பெரிய வீடு. சோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா எங்க போனாலும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த ஏரியால எங்க போனாலும் தெரியும், அதை வந்துட்டாங்கப்பா மதுரை முத்து பொண்ணு, அது மாதிரி சொல்லுவாங்களா? தெரியும். ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும். உங்க பசங்களோட ஸ்கூலுக்கே நீங்க கெஸ்டா போயிருக்கீங்களா? அது இன்னும் கெத்தா இருக்குமே. 2-3 தடவை கூப்பிட்டுருக்காங்க, போக முடியல. ஏன்? அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு ஏதாவது யோசிப்பாங்க. 3 தடவை அமைஞ்சது போக முடியல. எல்லா ஸ்கூலுக்கும் போயிருக்கேன், நிறைய நான் படிச்ச ஸ்கூலுக்கே போயிருக்கிறேன். 2-3 தடவை காலேஜுக்கு போயிருக்கேன். காலேஜில் என்ன கொடுமைன்னா வந்தோடனே எங்க சார் கிளாஸுக்குள்ள வந்தோடனே பேசாதேன்னு பேசினா வெளியே போடுவார். இப்போ வாய் மூடுன்னு சொல்றவர் அதே காலேஜுக்கு 3 முறை கெஸ்டா கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசணும். மதுரை வீரன் தானே. அப்பதான் அது சொன்னேன் மேடையில், பேசவே கூடாது சார்னு ஒரு என்ன உடனே குறைச்சிட்டீங்க, அன்னைக்கு நீ தானே சார் பேசக்கூடாது. அது மாதிரிலாம் சின்ன சின்ன அழகான விஷயம் நடந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ அப்பாவோட காமெடி வந்து நம்மளோட நார்மல் லைஃப்லயே வந்து நம்மளும் அப்பப்போ இந்த சின்ன சின்ன கவுண்டர்ஸ் எல்லாம் போடுவோம். நீங்க எப்பயாச்சும் உங்க கிளாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்பாவோட காமெடியை? இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன
ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து விட மாட்டேன். ஃப்ரீ பீரியட்ஸ் அப்போ எல்லாரோட டேலண்ட்ஸை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தோன்னே ஒரு ஜோக் எடுத்து விடுமா அப்படின்னு. ஜோக்கா அப்படின்ட்டு வச்சுட்டு ஏதாச்சும் அப்பாவோட எடுத்து விடுமா? இப்ப நானும் தான் கேட்கறேன், ஒன்னு எடுத்து விடுமா ஒரு ஜோக்? இப்போ ஏதாச்சும் இப்போ மெயில் அனுப்புறியா அவங்க அட்ரஸுக்கு வேணா? அதுக்கு லேட்டாக தான் அனுப்புவேன். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. நான் பாருங்க தமிழில் ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் மார்க். சரி. ஆனால் இவங்களுக்கு தமிழ்லாம் பேசுறதுக்கு எழுதுறதுக்குலாம் ஸ்லோவாக இருக்கும். அதை நினச்சா அவங்களுக்கு அப்படியா? இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுறது, அது தமிழ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சோசியல் சயின்ஸில் அந்த 15 மார்க் மேப்புக்கு அது 15 எடுப்பேன். அதனால தான் இன்னைக்கு உலம்புறம் ஒரு கிட்டத்தட்ட 96 நாடுகள். வா, 96 நாடு போயிட்டீங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர்ண்ணே. அதெல்லாம் அதை சின்ன சின்ன நினைச்சு பார்ப்போம். சரி சரி, 96 நாடுக்கு போயிருக்கீங்க. பசங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன நாடு அது, அதை சொல்லுங்க. அதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறது அது போனது இல்லையா வெளியூருக்கு? எங்குமே வெளியூர் போயிருக்கீங்க? எங்க ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப் அப்பா கூட போனது, இது மறக்கவே முடியாத ஒரு வெளிநாட்டு ட்ரிப்னா எதுமா? எல்லாமே சைல்ட்ஹுட்ல தான் போனோம். இப்போ கூட நேரத்து கூட போனோம், செட்டிநாடு போனோம், அதுக்கு போனோம், ராம்நாடு போனோம். அது இருந்தாலும் வெளிநாடு. ஆமா, வெளிநாடு ரொம்ப ரேர். ஏன்னா இங்க இப்ப நம்ம இந்தியாக்குள்ளேயோ இல்ல தமிழ்நாடுக்குள்ளேயோ ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பேஸ். இந்த இடத்துக்கு போனா அவங்க ஃபேமிலியா போனா பயங்கரமா இருக்கும்னா நிறைய பேர். கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. சரி, ஓகே. ஸோ அண்ணா இப்போ இந்த இதோட ஒரு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நடுவில் வரணும். ஒருத்தங்க இந்த பக்கம் வாங்க, ஒருத்தங்க அந்த பக்கம் போங்க, இப்படி வாங்கல. ஸோ ஒரு 10 கேள்வி இப்போ நான் டக்குன்னு கேட்க போகிறேன். இங்கே வந்து உட்காந்துருங்க, சரிங்களா? அப்படியே மகள்களை ஆசீர்வாதம் பண்ணுறதா நினச்சி நான் அந்த கேள்வி கேட்கறதுக்கு யார் கரெக்டாக சூட் ஆகிறாங்களோ அவங்க தலையில் நீங்கள் கை வைக்கலாம். சரிங்களா? ரெடி? ஸோ 2 பேரில் வந்து யார் பயங்கர சுட்டி, யார் பயங்கர வாயாடுவா? யார் உங்க பேச்ச பயங்கரமா கேட்பா? யார் வந்து உங்களுக்கு ஒரு பயம், உங்களுக்கு பயம்? அப்படியா? நான் என் ரூம்ல இருக்கிற வாட்சு, சீப்பு, திடீர்னு உங்க ரூம்ல போய் பார்த்தா என் பொருள் கூட அப்படியே இருக்கும். எப்படிமா வச்சு அது ஒரு ரியாக்ஷன் வரும். அது மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கு. சரி, யார் ரொம்ப அடம் பிடிப்பா? அடம் பிடிக்கிறது தான். இந்த பிள்ளை கோவப்பட்டா போய் பயந்து ஓடும், இது நிக்கும் அப்படி. இப்ப நான் அப்படித்தான் இருப்பேன் சின்ன பிள்ளை, அதனால. ஓகே. சோ யாரு திடீர்னு ஷாக்லாம் கொடுப்பா? ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான பொருள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொல்லி, இந்த பொருள் வேணும் எனக்கு, அந்த கேட்டுரும். போன தடவை 11வது பிறந்த நாள், அடி 11th பர்த்டே வருது, 11 திங்ஸ் வேணும் எனக்கு. 11 திங்ஸ் வேணும், இந்த மாதிரி சொல்லும். அப்புறம் திடீர்னு ஸ்விம்மிங் பூல்டும், இது எப்படி மாதிரில கட்டுற அந்த மாதிரி. எங்க ஸ்விம்மிங் பூல் ஏன் கட்டல ஒண்ணும் அப்பா? ஸ்விம்மிங் பூல் ஏற்கனவே டாடி எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ, அந்த இது பாரு, இதுவே முத இந்த வீடு ஹோம் டூர் போடும்போது அதை விளாண்டோம். அதுதான் ஸ்விம்மிங் பூல், எங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு. சரி, ஓகே. சோ யார் வந்து லைக் படிப்புல ரொம்ப சூப்பர்? அது நான் ரொம்ப அதுக்கு எதிர்பார்க்க முடியாது. வேற படிப்புண்டாலே அப்படி ஓடிடுங்க ரெண்டும். அதான் இருக்கு மேடம். 2 பேர்ல யாரு இன்னும் கணிக்க முடியல. ஏன்னா நான் அதுக்கு எனக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அதுக்கடுத்து வந்து நீட்னஸ் இருக்கணும், கெஸ்ட்டு எல்லாம் நல்லா வர இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா சகஜமாக பழகணும், இந்த மாதிரி விஷயம் தான். இதுதான் என்னை பொறுத்து, இதில் தான் மார்க் எடுக்கணும். அதனால் இதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். எப்போயாவது இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது கண்டிச்சுட்டு வருவேன், அவ்வளோதான். எப்பாச்சும் இப்ப நீங்க உங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்க, உங்களை மத்த பேரண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல அண்ணே நாளாச்சும் ஒரு ஜோக் சொல்லிட்டு போங்கன்னு அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிருக்காங்களா ஸ்கூல்லயே? ஏதாச்சும் மேமோ இல்ல சாரோ? அவங்களே சொல்லி சிரிச்சுக்குவாங்க, நல்லா ஜோக் அடிப்பாரு அப்படின்றாங்க. சிரிச்சிட்டீங்களா சார்? அது நிறைய ஸ்கூல்ல நடக்கும், அந்த மாதிரி நடந்துருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல் போனால் ஸ்கூல் சம்மந்தப்பட்டதா ஒரு மரம் கூட அது மாதிரியே பேசுவோம். பேரண்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், ஸ்பீச்சிங் நல்லா கல்லூரியில், ஸ்கூலில். அதனால பொதுவாக நம்ம தனியாக பேச தேவை, பேசும்போது 2 சொல்லுவோம், அவங்களே ரொம்ப சொல்ல தேவையில்லை. ஈஸியாக இது என்ன மேடம் தெரியலையே, இதான் காட்டுனேன், இவங்கள்ட்ட காட்டுறல அப்படின்னு. அதுக்கே காலியாகும். பார்த்தீங்களா என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னா அவங்க அதான் அந்த மாதிரியே இருந்துட்டு ப்ரொஃபஷனலே அவங்களுக்கு அதானே. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இப்படி ஒரு நூலை கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன மேடம், இது நாட்டு நாய், ஒரு நாட்டு போட்டிருக்கோம்ல, ஐயோ சார் இறைவன் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி என்னையே ஒரு மாதிரி படம் ஆகிடும், நம்ம என்னமோ பண்ணிட்டோம் போல. அந்த மாதிரி
சின்ன விஷயம் கூட சிலருக்கு பெருசா தெரியும். சில பெரிய ஜோக் அடிப்பான், ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்களா சார்? நிறைய பேர் வந்திருப்பாங்களா? யாரு உங்களுக்கு மறக்க முடியாத வந்த கெஸ்ட்லயே? இல்ல செந்தில் சார் வந்திருக்காரு 2 தடவை. ஓ, செந்தில் சாருக்கு வந்தப்ப அப்ப சூரி பொண்ணு, அண்ணன் பொண்ணு கல்யாணம், சரி. கூப்பிட்டேன், வந்துட்டாரு. ம், சூரிக்கு ஒரே எக்ஸைட்டிங் ஆக்டர். சரி. என்ன முத்து ரொம்ப நன்றி அப்படின்னு செந்தில் காலில் விழுந்து, ரொம்ப எளிமையான மாதிரி. அவர் வீடு பக்கத்தில் அங்கிட்டு தான் இருக்கு. ம், இப்போ என்ன ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கு. ம், செந்தில் சார் வீடுங்க தான். ஓ, சூரிய சார் ஊர் அந்த பக்கம். ம், அவர் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தான் கூட. அப்படி அதனால பக்கத்துல வேல்ராஜ் சார் வீடு தாம்பரம். சுத்தி நிறைய பேர் இருக்காங்க இங்க மதுரை வட்டார. ஆமா, இதுல இருந்து 1 கிலோமீட்டர் போனா சீன் ராமசாமி சார் வீடு. ஓ, அதில் இருக்கு. சூப்பர் சூப்பர். அதனால நிறைய புகழ் வந்திருக்கான். ஆதவன், அமுதவாணன், ரோபசங்கர் ஃபேமிலியே வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அப்பா வந்து நிறைய நேரத்துல தனியா காமெடி பண்ணுவாரு, யார் கூடயாச்சும் சேர்ந்து காமெடி பண்ணுவார்ல. ஸோ அப்படி யார் கூட பேர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இவங்க கூட சேர்ந்தா ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ற. ராமரங்கோட சேர்ந்து பண்றது சூப்பரா இருக்கும். தென் மேக்ஸிமம் எல்லாரோட பண்றது ஓகே, பட் ராமர் அங்கிளோடயும் டேடியோட காம்போ சூப்பரா இருக்கும். ஓகே. சோ டாடி மிமிக்ரி பண்ணி நீங்க பாத்துர்க்கீங்களா 2 பேரும்? யார் மாதிரி? எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவாங்க. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர்லாம் தெரிஞ்சிருப்பாரு, ஏன்னா எம்ஜிஆர் வச்சுன்றாரு. அப்படியா? டாடி நிறைய பேர் மாதிரி பண்ணி பார்த்திருக்கோம், டாடியை இது பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ டாடி வீட்ல எப்படி இருப்பாருன்னு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எனக்கு வந்து இமிடேட் பண்ணி காட்டணும். இப்போ வராரு, டென்ஷனா இருக்காரு டாடி, யார் பண்ணுவார் சார் இதை? கரெக்டா யார் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க 2 பேர்ல? டாடி வாய்ஸ் வந்து அவனால இமிடேட் பண்ணலாம். அப்படியா? ஐயோ எனக்கு வராது. சும்மா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணு. சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டா டக்குனு விட்டுரு, அல்லது போய் ரொம்ப நேரம் ஓடும். ஆமா. ஓகே. இப்போ சீன் சொல்லிட்டு பண்ணு. ஏதாச்சும் ஒரு சீன் சிச்சுவேஷன். அப்ப அப்பா வராரு, நீங்க ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு, அது உடனே அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அவர் ஸ்டைல்ல? இல்ல அது என்ன, உனக்கு என்ன, அதுக்கு நிறைய கோபப்பட்டு தான் பார்த்துருக்கான். ஆனா உனக்கு என்ன தோணுது? சரி, என்ன வேணா சொல்லலாம். இப்படி நான் ஒரு கேக் பண்ணி கொண்டு போனா டாடி என்ன பண்ணுவேன்? சரி, நான் தான் நீங்க இப்போ சரியா? டாடி உங்களுக்காக ஒரு கேக். கேக்? ஆமா, எனக்கு சுகர் இதெல்லாம் சாப்பிட மாட்டேனே. சூப்பர் சூப்பர். டாடி இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க டாடி. கொடுங்க. வச்சு பாரு, திரும்ப அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது கேக் அப்படியே இருக்கு. ஏன் சார் பெருசா சுகர் ஐட்டம் சாப்பிட மாட்டீங்களா? ஆமா, அது உள்ள ஸ்வீட் சின்ன விஷயம் பிடிக்காது. நான் சாப்பிட்ற இந்த குட்டி பாவக்காய், கசப்பு, புளிப்பு தான் ரொம்ப சாப்பிடுவேன். நாவல் பழம், கொடிக்காய் புளி, கிராமத்து பழக்கனால எனக்கு அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ஸோ இப்போ டாடியை பக்கத்துல வச்சுன்னு இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ ஒரு டைம்ல வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்கும்ல, இவர் தான் எங்க அப்பா, எங்க போனாலும் இவரை தெரியுது. ஸோ மற்ற இன்னொருத்தவங்க வீட்டில் நான் இருந்தா இந்த இதுல எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அப்போ நீங்க இந்த டைம்ல வந்து அப்பாவை பத்தின ஒரு பயங்கரமான ஒரு ப்ரௌட் மூமெண்ட், இவங்க ஸ்கூல்ல இருந்திருக்கலாம், வெளியில சார் எல்லாருக்குமே இவரை தெரியுது, எல்லாருமே இவரை பாராட்டுறாங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட்னா எப்போ? எப்பவுமே தான். பட் வந்து நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பா ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க, நான் அவார்ட் வாங்கும்போது. அப்போ வந்து யாழினி ஸ்ரீ மதுரை முத்துன்ட்டு ஃபுல் நேம் சொல்லும் போது ரொம்ப ப்ரௌடா இருந்தது. டாடி கீழ இருந்து கிளாப் பண்ற அந்த சிச்சுவேஷன்லாம் சூப்பரா இருந்தது. சூப்பர். ஸோ அது ஒரு தனி கெத்தல. இப்போ இந்த நம்ம வட்டாரத்துல எங்க கேட்டாலும் சொல்றாங்க மதுரை முத்து வீடு எங்க இருக்குன்னு கிட்ட சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா இந்த வீடு வாங்கும்போது, இடம் வாங்கும்போதெல்லாம் அது எம்டியா கிடந்துச்சு. இப்போ முன்னாடி ஒரு இடம் சும்மா கார் நிறுத்துறதுக்காக கேட்டோம். அப்போ என்கிட்ட சார் அது சும்மா ஃபோனில் பேசுகிறப்போம், வீடு என்ன எந்த இடம் தெரியுமா, மதுரமுத்து வீட்டு பக்கத்தில், சும்மா லேண்ட்மார்க்கே கடைசியில் இது. அப்படி என்னன்னா அப்படி ஒரு இதை சொல்லி சொல்லி எனக்கே விலை ஏற்றிட்டாங்க. கடைசி எதை வாங்கணும்னா நம்மளுக்கே சொல்லி அது ஒரு லேண்ட்மார்க் ஆனாலும் ஒரு சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சார். பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் எங்கன்னா அவங்க சொல்லிக்கிற மாதிரி. ஓகே, ரைட். ஸோ இப்போ இன்டர்வியூல நானும் ஒரு பூமர்த்தனமான ஃபைனல் கொஸ்டின் கேட்க போறேன். உங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில என்ன ஒரு எய்ம், என்னவா ஆகணும்ன்ற ஒரு எய்ம்? இந்த மாதிரி அடுத்த கேள்வி யாரும் கேட்க கூடாதுன்றதான் ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த மாதிரி அப்பா சொல்லியிருப்பார்ல, சொன்னது இல்லையா அப்பா? சொல்லியிருக்காங்க. 2 பேர்ல யாராச்சும் டாக்டர் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருல ஆசை? அதுல அவளுக்கு வந்து மாத்திரம் நீ ஏன் அப்படி இல்ல, பரவாயில்ல நீ ஏன் அப்படின்றீங்களா? உங்களுக்கு சரி, உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து ஒரு பெட்ஸ் கிளினிக் வைக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்த கீழே ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு வாத்து வளர்த்து என்ன, அது வளர்க்காத ஒண்ணு குரங்கு தான் வளர்க்கல, குரங்கு யானையை.
அது கூட ஆணும் வளர்ப்பமான் டைட்டில் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இப்போ சும்மா வயசில் சொல்லுங்க அப்புறம் மாறி மாறி அது என்னென்னமோலாம் அதுக்கெல்லாம் பேசிட்டு வருங்க. பெட் கிளினிக் அங்கங்கே தெருநாயெல்லாம் வந்து வளர்க்க போகிறேன், நீ தான் ஸ்பான்சர் பண்ணணும், அது பேசிட்டு வருங்க, நான் கேட்டு நல்ல விஷயம். அது ஒரு திங்கிங். பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வயசுலயே பாருங்க அவ்வளோ ஒரு வாயில்லா ஜீவன் மேல ஒரு சூப்பர்மா. கண்டிப்பா நீ ஆகல. நீங்க உங்களுக்கு? எனக்கு இப்போதைக்கு எந்த அம்பிஷனும் இல்லை. மேபி ஸ்டடீஸை பொறுத்து நான் choose அவளுக்கு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆஹா ஆஹா. சரி டைரக்டரா நீங்க ஆகுறீங்க, நிறைய ஸ்டோரிஸ்லாம் வீட்ல அப்பாவை ஹீரோவா ஆக்குறீங்க. யார ஹீரோயினா போடலாம் அப்பாவுக்கு? ஹீரோயின் டேடியோட விஷ் படி போடலாம். டாடிக்கு யார் விஷயம்? அந்த டைத்துல மாதிரி தான். ஓகே. சோ அப்பா வச்சு காமெடி ஸ்டோரியா இல்ல ஒரு மாதிரி மாசான ஸ்டோரி எடுக்கலாமா? அப்பாக்கு ஃபர்ஸ்ட் வந்து காமெடியாவே போகலாம். காமெடியா போயிட்டு திடீர்னு ஸ்டோரியோட பேஸ் படி மாத்தினா நல்லா. ஓகே. ஆனா நீங்க அந்த ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருந்தீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வருவீங்க நிறைய. ஆனா ஒரு கட்டத்துல அப்படியே படங்கள்ல சுத்தமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எங்க நம்ம திடீர்னு ஒரு படம் 10 நாள் இப்ப பாருங்க, இந்த 24ல இருந்து 5 நாள் பண்ணிட்டேன் ஒரு எழில் சார் படம், அது தேசிங்க ராஜா 2. சரி. இந்த ஒரு 5 நாள் தேதி சுத்தமா முடியல. அப்புறம் அவரே எழில் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப சிரமப்படுத்த வேணாம், அதை நம்ம இது பண்ணிக்கிறோம், பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு சீன், அதை அவர் வரல, அவரும் நான் வராதனால மதுமிதாவும் இல்லை. இந்த மாதிரி நிறையா குழப்படி இந்த ஸ்டேஜுக்கும் அது மாதிரி நிறையா படங்கள் இருக்குது, பெரிய பெரிய படங்களா. இன்னும் சொல்லப்போனால் நண்பன் படத்தில் சத்யன் கேரக்டர்லாம் சொல்லுவாங்க எனக்கு கூப்பிட்டு, அது சுப்பிரமணியபுரத்தில். இப்போ சபாபதி பண்ணியிருந்தேன். இந்த இதெல்லாம் தேசிங்க ராஜாலாம் ஆர்வத்தோடு தான் போனேன். அப்படி அமையுது. ஏன்னா நான் ஒரு 5 நாளைக்கு 5 பேர்ட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டேன். இந்த கிராமங்களில் போஸ்ட் அடிச்சுட்டேன், அதை அடிச்சுட்டேன், பட்டிமன்றம். நீங்கள் இல்லைன்னா என்ன இது தூக்கி விட்ருவாங்க, அப்புறம் தூக்குக்கெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும், போயிடுவீங்க வர வழியில். சரி சரி, சூப்பர் சூப்பர்ண்ணே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம பாத்திரமா குழந்தைங்க அழகாக வளர்ந்துட்டு இருக்காங்க, இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க. அதான் நான் அவங்ககிட்ட மார்க்கோ இதெல்லாம் எதிர்பார்க்கல, நல்ல டிசிப்ளினாக இருக்கணும், நல்ல ஹெல்ப் மைண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்றது அது 2 பேர்ட்டு இருக்குது. 3வது அவன்ட்டையுமே நல்ல யாராவது ஒரு அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தேன், ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, அல்வா அப்படின்னு பிளேட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போவான். ஏன் நானே வீட்டை விட்டு வெளியே கிளம்பினா எங்கேயா போகிறோன்னா கூட இல்லாட்டி இதை கொண்டு போங்க, இது படிங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து விடுங்க. இந்த பிள்ளைய இருக்குன்னா முத்துரா வச்சுக்க, முத்துரா சாப்பிடு அப்படின்ட்டு அப்படி ஒரு 3 பேர் பயங்கர க்ளோஸ், ரொம்ப பிரியமா இருக்குங்க. சூப்பர் 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 சார். ஸோ எப்பயுமே உங்களோட ஸ்டைல என்னதான் பயங்கர காமெடி பண்ணாலும் கடைசியா அந்த ஒரு மாரல். ஸோ குழந்தைகளுக்கான ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ பார்க்க, ஏன்னா இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில போவாதரா உள்ளே இருந்துவாங்க, இப்போ எல்லாம் போனே வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு வெளியில போய் விளையாட்டு வரன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் கதையை கேட்டு தான் வளர்ந்தேன், அதனால தான் இன்னைக்கு இத்தனை வாரங்கள் பேசுறேன். இப்போ கூட இந்த ஒரு விஜய் டிவியில் முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் கூட டெய்லி கதை சொல்கிறோம். இதெல்லாம் நான் கதை கேட்டனால தான். கதை கேட்டு வளர குழந்தைக்கு கற்பனை திறன். இப்போ எல்லாம் மொபைல்லே அடிக்ட் ஆனதுனால அது எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். நான் லைவாக திருவிழா போய் பார்ப்பேன், லைவாக குளத்தில் குளித்தேன், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். கேம் விளாண்டாலும் எங்களுக்கு கேம் தான், மரத்தில் ஏறுறது, விளையாடுறது, பழங்கள் பிடிங்கி சாப்பிட்றது, இப்படி தான். அதுக்காக அவர்கள் மரத்தில் விளையாடுறதில்ல, அந்த மாதிரி வெளியே போய் வேர்க்கிற மாதிரி விளையாடுற மாதிரி குழந்தை இல்லாமல் போச்சு. அது உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப இன்னைக்கு பாருங்கள், 800 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறேன்னா நான் அந்த வயசில் சாப்பிட்டு சாப்பாடு அதை இப்போ யாரும் சாப்பிடல. இப்போ ஸ்கூல்லேயே நல்ல கடலப்பருப்பு கொண்டு வாங்க, கடல மிட்டாய் சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லேயே ஆர்வமாக இருக்கனால அதை தவிர்க்கலைன்னா பிற்காலத்தில் ரொம்ப இப்போ நம்ம பாருங்க, நம்மளாம் யாரும் கண்ணாடி போடல, இனி வர்ற ஆள்புறம் கண்டிப்பாக கண்ணாடி போடுவாங்க. காரணம் எப்படி பையெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் ஃபோனை கொடுப்பேன், அது போல வெறி ஆயிடும். எல்லா கேமும் அவனே டவுன்லோட் பண்ணும். இது சந்தோஷப்படுறதுல பெருமைப்படக்கூடாது, ஆபத்து நினைக்கும். அதில் அவளை ஆர்வம் கற்றுக்கிறேன்னா அவன் வெளியே வரவே மாட்டான். அதனால அது ஒரு பெரிய எதிர்காலத்தில் கற்பனை இல்லாத குழந்தைகளாக, நல்ல ஆக்டிவிட்டி இல்லாத குழந்தையா போயிடுவாங்க. அதை குறைக்கணும். இந்த புக்கு எது காமிச்சுன்னா அதுக்காக தான் காமிச்சு, குறைஞ்சது புக்கு அப்படி பரட்டி வாசிக்கவே சொல்லணும். நான் பாரு தமிழ் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், வாசிக்க வர மாட்டேங்குது, வேகமாக வரலன்றது எனக்கு ஒரு கோபம் வருவார். அது மாதிரி ரொம்ப பின்தங்கி இருக்கான். ஆனால் அதனால சொல்கிறது, அதோட பெண் குழந்தைகள் தைரியமாக வளங்க, போக விடுங்க, தனியாக இயங்க விடுங்க. இன்னைக்கு ரொம்ப மது விஷயங்கள் அவ்வளோ வந்துருச்சு. போதை வச்சு 2000 கோடி இது இறங்கியிருக்கு அப்படின்றான் இந்த ஒரு வாரத்தில். அது எத்தனை பேருக்கு போகும் இளைஞர் இருப்பார். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தா அதை போட்டு போதை வசதிகள் இதாகிட்டான்னு. அதுக்கு பூரா காரணம் நம்ம குழந்தைகள் தைரியமாக வளர்க்க வேண்டியது பெண் குழந்தைகள். கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா.